வாழ்க்கை உன்னை உடைக்க வந்தால் அதை தடுக்க பலம் தேவையில்லை. அதை மீறி சிரிக்கத் தெரிந்த மனம் போதுமானது. நாள் முழுதும் உழைப்பு, விரக்தி, அழுத்தம், வெளியில் சிரிப்பு, ஆனால் உள்ளே ஒரு போராட்டம். ஒரு கேள்வி மட்டும், இது வாழ்க்கையா அல்லது சுமையான இழுத்துச் செல்லும் ஒரு பயணமா? மனதை கட்டிப்போடும் பிரச்சனைகள், கனவுகளை பயமாக மாற்றும் சூழ்நிலைகள், சில நேரங்களில் சுவாசிக்க கூட கடினமாகிறது. ஆனால் ஞானம் ஒரு சத்தியம் சொல்கிறது. வாழ்க்கை சீரியஸ், ஆனால் நாம் சிரிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தளர்ந்துவிடும். ஒரு மனிதன், தோல்விகள் சூழ்ந்த நாட்கள், நம்பிக்கை சிதறிய தருணங்கள், ஆனால் அவன் கற்ற பாடம் அவனை மாற்றிவிட்டது. பணம் மனிதனை உயர்வதில்லை, ரசனையுடன் வாழக் கற்ற மனமே உயர்வு. அரசு காக்கலாம், ஆனால் விதி தமிழ் அதை சோதிக்கும். அன்பு இனிமை, ஆனால் அதில் குழப்பமும் கலந்திருக்கும். மரணம் பயமில்லை, அதற்கு முன்பே பயந்து வாழ்வதே பயம். அவன் புரிந்து கொண்டான், உலகம் வழிகாட்டாது, அதை எப்படி பார்க்கிறோம் என்பதே நம் வாழ்க்கை. சாணக்கியன் ஞானம் சொல்வது, கொண்டுள்ளதை மதியுங்கள், அதுவே உண்மையான செல்வம். பிரச்சனை வந்தால் ஓடாதீர்கள், தைரியமாக நின்று பாருங்கள். அன்பு வாழ்க்கையின் மருந்து, அகம்பாவம் அதன் விஷம். ஒவ்வொரு தோல்வியும் தண்டனை அல்ல, ஒரு எச்சரிக்கை. மனிதன் திட்டம் போடுவான், காலம் முடிவு செய்யும். நாம் விரும்புவதை அடைவதற்கு முன் இப்போது நமக்குள்ளதை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே புத்திசாலித்தனம், அதுவே வலிமை, அதுவே வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு கவிதை, சில வரிகள் காயப்படுத்தும், சில வரிகள் காப்பாற்றும், ஆனால் முழு கவிதை நம்முடையது. சாணக்கியன் சொல்வதைப் போல, சிரிக்கக்கூடிய மனமே உலகத்தை வெல்லும் வலிமை. இன்று ஒரு கேள்வி மட்டும், நீங்கள் வாழ்க்கையிடம் பயந்து வாழப்போகிறீர்களா அல்லது வாழ்க்கையை சிரித்தபடி வெல்லப் போகிறீர்களா? பதில் உங்கள் மனதில்.